சரி. இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பட்ட நாமம் மெய்ப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை இந்த மவுண்ட் சியான் சபையோட சேர்ந்து இந்த வேதாராய்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவும், நானும் கற்றுக்கொள்ளவும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நலம் என்று நான் நம்புகிறேன். நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வேத ஆதாரமாக முதல் நாம் வாசிப்போம். வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 to 18 வரை. சரி. பொதுவாக இந்த 17ஆம் அதிகாரம் 18 வசனங்களை உள்ளடக்கியது. இதை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். இதுக்கு சுருக்கமா இந்த குறித்த ஒரு சம்மரின்னு சொல்லுவாங்க. இது சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தோம்? மத பாபிலோன் அழிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்பு உபத்திரவ காலத்திலே அந்த மூன்று ஆண்டு முடிஞ்சோடனே அந்த இடைப்பட்ட காலத்திலே உலகம் முழுக்கும் ஒரே மதம் உருவாக்கப்படும். ஒரே ரிலிஜியஸ் சென்டர் மாதிரி ஒரே மதம் உருவாக்கப்படும். அதுக்கு பின்பு ஒரே எக்கனாமிக்ஸ், அதாவது ஒரே பொருளாதாரம் உருவாக்கப்படும். அதுக்கான அடையாளம்லாம் எப்பவுமே நடந்து கொண்டு வருகிறது. இப்ப இந்த அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த அந்திகிறிஸ்து இந்த உலகத்தை முழுக்க ஒரே மதமாக உருவாக்கி அந்த அந்த விஷயத்தை தான் இங்க பாக்குறோம். அதை உருவாக்கி கடைசியில என்ன செஞ்சிருவான், நான் தான் கடவுள் என்று சொல்லி அந்த மதத்திலிருந்து வருவான். அப்போ அந்த உண்டாக்குனவங்களே அந்த என்ன அழிச்சிருவான் அப்படி குறித்தான் இதுல நம்ம பாக்குறோம். அதாவது மத பாப்புலேஷன் அழிக்கப்பட்டது. அதாவது உலக அந்த மதத்தை உருவாக்கி எல்லாத்தையும் அதை பயன்படுத்திட்டு கடைசியில நான் கடவுள் என்று சொல்லி அதுல இருந்து வரக்கூடியதுதான் இந்த 17ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேல ஒரு பெண் இருக்கிறான். இந்த பெண் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, உலக அந்த போலியான ஒரு மதம், அதாவது உலக உண்மையான மதம் இயேசு கிறிஸ்து வருகையிலே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பு இந்த பூமியில இருக்கிறது ஒரு போலியான மதம். உண்மையான இயேசு கிறிஸ்துவை யார் என்று அவங்க தெரியாது, ஒரு போலியாக இருக்கக்கூடிய ஒரு மதம். அந்த பெண் ஒரு போலியான ஒரு மத அமைப்பை காட்டுகிறது. இந்த மேல இருக்கிற இந்த 7 தலைகள் அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பு இந்த உலகத்துல ரோம சாம்ராஜ்யம் உருவாக்கப்படும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த 7 தலைகள். இந்த 7 தலையில் இருக்கிற 10 கொம்புகள், இந்த 10 கொம்புகள் எதை குறிக்கினா, வரும் நாட்களில் 10 நாட்டு ஆட்சியாளர்கள், அதாவது 10 உலக அரசாங்கம் இந்த மதத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்வார்கள், சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இவங்க எல்லாம் உருவாக்கி ஒரு மதத்தை உருவாக்கி பிசாசு அது வரைக்கும் அமைதியா இருப்பான். கடைசியில என்ன உண்டாக்கி வச்சுட்டு கடைசியில உண்டாக்குனவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணவங்களே அழிச்சிருவான். அதைத்தான் இந்த 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுருக்கமான அதோடைய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வாசிட்டோம். 7 கலசங்களுடைய 7 தூதன் அப்படின்னு இந்த 2 வசனத்தை ஆல்ரெடி நம்ம வாசிட்டோம். இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, 7 தேவதூதரில் ஒருவன் திரளான தண்ணீர் மேல் அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தண்டனையை காண யோவானை அழைத்தார். 7 தூதர் யாருக்கு முன்னாடி நம்ம அந்த 16ஆம் அதிகாரத்துல பார்த்த அந்த கலசத்தை கொடுத்த ஒரு தூதன் யோவானை கூப்பிட்டாரு, நீ வா, கூப்பிட்டு என்ன அந்த மகாவேசிக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன், அதை நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி அங்க யோவானை அழைக்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அந்த பொல்லாத பெண், அந்த மிருகத்தின் மேல இருக்கிற அந்த பொல்லாத பெண் பாபிலோனிய மத அமைப்பை மத அமைப்பு, அதான் மதம்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு போலியான சபையா கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரோமன் கத்தோலிக்க சபைன்னு எடுத்துக்கிட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு மத அமைப்பை பிசாசு ஆயத்தப்படுத்துவான். அதுதான் அங்க சொல்லுது, பொல்லாத பெண் பாபிலோனிய மத அமைப்பை அடையாளப்படுத்துகிறாள். தண்ணீர், ஏன்னா அந்த அந்த மிருகத்தில் நம்ம வாசிச்சோம், தண்ணீர் மேல் உட்கார்ந்த தண்ணீர் எதை குறிக்கும் அப்படின்னா, மக்கள், தேசங்கள் மற்றும் மொழிகளை அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து அதுக்கு கொடுக்கிற அந்த அடையாளமாக அந்த மக்கள், தேசம், மொழிகள் எல்லாமே அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பூமியின் ராஜாக்கள் அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்ததாக தூதன் யோவானுக்கு தெரிவித்த நம்ம அதுல வாசிச்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண்ணுக்கு, அந்த போலியான அந்த மதத்துக்கு பூமியில இருக்கிற ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மதம் உருவாவதற்கு உதவி செய்வாங்க என்பதை இந்த கடைசியில உள்ளக்கூடிய காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, இதை நம்ம வாசிட்டோம். 3வது வசனமும் நம்ம வாசிட்டோம். அந்த பெண்ணு எப்படி இருப்பாங்க, அவங்க ஆடை எப்படி இருக்கு, கலர் ரத்தாம்பரமான ஆடை, கையில அந்த உக்கிரத்தின் கோபம் அந்த கிண்ணம் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஒரு படத்தை பார்த்து வச்சு நீங்க படிச்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். சரி, இப்ப இதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது வசனமும் 1, 2 பார்த்தாச்சு. இப்ப 17ல 3ல இருந்து 5 வரை அதுக்கான என்ன விளக்கம், அதுல சொல்லக்கூடிய அந்த ரகசியம் என்ன, அந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறத கொடுத்து நம்ம பார்க்க போறோம். என்ன? சரி, யோவான் ஒரு தரிசனத்தில் பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதுக்கப்புறம் யோவான அந்த ஒரு தரிசனத்துல போறார். தரிசனம்ன்றது உங்களுக்கு தெரியும், உடம்பு இங்கதான் இருக்கு, தன்னுடைய ஆவிக்குள்ளாக நினைச்சாரு, அவருக்கு தன்னுடைய தரிசனத்தை யோவான் நினைச்சாரு, அங்க காமிக்கிறார். அதுதான் யோவான் ஒரு தரிசனத்தில் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். யோவான் அந்த பெண்ணை கண்ட பொழுது தேவ நிந்தனை, அதாவது என்ற பெயரால் ஒரு கருஞ்சிவப்பு மிருகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். அவர் தரிசனத்துல ஒரு மிருகத்தின் மேல ஒரு பெண்ணு, கருஞ்சிவப்பு மிருகம், அந்த மிருகம் கருஞ்சிவப்பா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ரோமருடைய அந்த அரசருடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பான கோடிட்ட ஒரு கருஞ்சிவப்பு அப்படின்னு வேத ஆராய்ச்சியில் சொல்லுறார்கள். அப்போ கருஞ்சிவப்பு மிருகத்தின் மீது அந்த பெண்ணு அமர்ந்திருக்கை குறித்து அந்த படத்திலே நம்ம பார்த்தோம்.
அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும், அந்த பெண் உட்கார்ந்திருக்க அந்த மிருகத்துக்கு 7 தலை இருக்கு, 10 கொம்புகளும் இருந்தன. அப்ப அந்த மிருகம் உலக அரசாங்கத்தை குறிக்கிறது. அப்போ அந்த வேசி வந்து உலக மதத்தை குறிக்கிறார். இந்த மிருகம் வந்து எதை குறிக்கிறா? உலக அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே உலகம் முழுக்க ஒரே அரசாங்கம் அமைக்கப்படும், வேர்ல்டு ஃபுல்லா ஒரே கவர்மெண்டாக மாறும் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. சரி, 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். ஏன்னா அந்த 10 கொம்புகள் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து 10 ராஜாக்கள். எதிர்கால ரோமானிய பேரரசின் முக்கிய ஆட்சியாளரை குறிக்கும். இந்த 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 ரோமானிய பேரரசுக்கு இந்த 10 ராஜாக்களும், இந்த 10 நாட்டு உலக ராஜாக்கள் என்ன செய்வாங்க? எங்களை போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த ஒரே மத அமைப்பை உருவாக்குறதுக்கு என்ன செய்வாங்க? அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தான் இந்த 10 கொம்புகள் அந்த 10 ஆட்சியாளர்களை குறிக்கிறது. அடுத்து அந்த பெண்ணு தலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த கற்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம அதை வாசிட்டோம். இதை இந்த படத்தை மனசுல வச்சுட்டு அடுத்து நம்ம சிந்திச்சோம்னா, அந்த பெண் ஊதா மற்றும் கருஞ்சிவப்பு நிற உடை அணிந்து தங்கம் மற்றும் விலை மதிப்பற்ற முத்துக்களால் மின்னினார். ஏன்னா அந்த கிரீடத்தெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கருஞ்சிவப்பு ஊதா இதெல்லாம் வந்து என்னத்தை குறிக்கணும்? இந்த பெண்ணின் அலங்காரம் இன்றைய தேவாலயங்களின் மத சடங்கு அலங்காரத்தை கொண்டது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க நிறைய அந்த மத விழாக்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஜோடிக்கப்பட்ட அப்படியே மின்னுகிற அந்த ஜோடி விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்கன்னா இந்த மத அமைப்புல இது வந்து காணப்படும். இன்னைக்கு போலியான மத அமைப்புல இந்த மாதிரி ஒரு ஒரு சடங்கு அலங்காரத்தை இன்னைக்கு என்ன செய்றாங்க? அதை காட்டுறாங்கிறது இதை வந்து குறிக்கிறது. மத சடங்கு அந்த அலங்காரங்கள் ஜோடிக்கப்பட்ட. உனக்கு தெரியும், எனக்கு எல்லா விழாக்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை அப்படியே ஜோடிப்பாங்க. அப்போ இந்த கருஞ்சிவப்பு, இந்த தங்கம், விலை மதிப்பற்ற முத்து எல்லாம் ஜோடிக்கப்பட்ட அந்த போலியான மத காரியங்களை, அதனுடைய காரியங்களை சொல்லுகிறது. தங்க விலை மதிப்பற்ற கற்கள் அழகையும் அவள் விபச்சாரம் செய்யும் பொய் மதத்தையும் வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த தங்கம் உங்களுக்கு தெரியும், தங்கம்னா ஒரு அழகு. அவள் விபச்சாரம் செய்யும் பொய் மதத்தை அந்த தங்கம் வந்து இந்த கிண்ணம் வந்து வலியுறுத்துகிறது. அந்த பெண் தன் கையில் தங்க கோப்பை வைத்திருந்தால் அது அவள் விபச்சாரத்தின் அழுக்கை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு கிண்ணத்துல வச்சிருந்தா அந்த கிண்ணம் எதை குறிக்கும் அப்படின்னா அவள் விபச்சாரத்தின் அழுக்கை குறிக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம 3லே பார்த்தோம், நெற்றியில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை. ஏன்னா அந்த பெண்ணுக்கு நெற்றியில எழுதியிருக்கிறாங்க. என்ன வார்த்தை? பாபிலோன் தி கிரேட் விபச்சாரிகளின் தாய். அதாவது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பாபிலோன் தான் சிலை வணக்கத்துக்கு அடிப்படை. அங்க இருந்தா அந்த சிலை வணக்கமே வருகிறது. அப்ப அந்த பாபிலோன் எங்க இருந்து வந்தது? பாபேல்ங்கிறது வந்துச்சு. பாபேல் உங்களுக்கு தெரியும், ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த பாபிலோனுடைய வரலாறு அங்கதான் ஆரம்பிக்கும். அந்த பாபேல்ங்கிறது அதுல இருந்துதான் அந்த பாபிலோன் வந்தது. நீங்க எல்லா விபச்சார அந்த அந்த சிலை வணக்கத்துக்கு சிலை உண்டாக்கி அந்த விக்கிர ஆராதனைக்கு தொடக்கம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் தான். இதுதான் அங்க ஆதாரம், இங்கதான் முதல்ல ஆரம்பிச்சது. அதனால தான் அங்க வாசிக்கிறோம், பாபிலோன் தி கிரேட் விபச்சாரிகளின் தாய். ஏன்னா அந்த விக்கிர ஆராதனைக்கு தாய் அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா, சிலை வணக்கத்துக்கு தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாபிலோன். அப்ப இதெல்லாம் அங்க இருந்து ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, இங்க இருந்தா பின்னாட்கள் எப்படி ஒரு மதம் உருவாச்சு அப்படின்னு அந்த வரலாறை வந்து ஆண்டவர் அடிச்சாரு, இங்கு அதுக்கான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். மேலும் பாபிலோன் விசுவாச துரோகம் மற்றும் சிலை வழிபாட்டின் அடையாளமாகும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாபிலோன் விசுவாச துரோகம் என்னது? உண்மையான தெய்வத்தை மறுதளித்து வேண்டாம் என்று சொல்லி சிலை வழிபாட்டின் அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் தான். இங்கதான் முத ஆரம்பிச்சது. இதை குறித்து நிறைய சொல்லலாம், அந்த நேரத்தின் அருமை கருதி நான் அடுத்தது போறேன். அடுத்து 17 வெளிப்படுத்த 17:6 வாசித்தோம். பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருந்தார். பரிசுத்தவான்னா என்ன உங்களுக்கு தெரியும்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சத்த சாட்சி, அந்த ஆண்டவருக்காக அவங்க மரித்தது ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும். உபத்திரவ காலத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேகர் சாட்சிகளாக நிற்பாங்க. அப்ப இந்த கோபத்தை எல்லாம் அந்த அந்த மதம் வந்து அன்னைக்கு, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அன்னைக்கு உண்மையான கிறிஸ்துவர்களை இந்த போலியான மதம் நிறைய அணிச்சுவாங்க, அவங்களுக்கு துன்பத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. உபத்திரவ காலத்தில் முதல் பகுதியில், அதாவது 3 ஆண்டு முடிஞ்ச உடனே விசுவாச துரோகம் மத அமைப்பு முற்றிலும் இழந்துவிடும். விசுவாச துரோகம் அப்படின்னா அன்றைக்கு உபத்திரவ காலத்தில் இருக்கிற அந்த போலியான அந்த மத அமைப்பு உண்மையுள்ள தெய்வத்தை மறந்து விசுவாச துரோகம் ஜீவனுள்ள தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு முற்றிலுமாக இழந்துரும். சும்மா பேருக்கு தான் மதம், அது பிசாசு என்ற அந்த பேர்ல போர்வையில இருக்கக்கூடிய ஒரு போலியான மத அமைப்பு தான் அது வந்து அந்த காரியத்தை நம்ம அதை வாசிக்கிறோம்.
உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை விசுவாச துரோக சபை அன்னைக்கு கொல்ல முயற்சிக்கும். உங்களுக்கு தெரியும், உபத்திரவ காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக சாட்சியாக நிற்பாங்க. அவங்களை இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கொல்வதற்கு என்ன செய்வாங்க, இந்த போலியான மத அமைப்புகள் வந்து கொல்வதற்கு அவங்க வந்து முயற்சிப்பார் என்பதை நம்ம இதுல இருந்து வாசிக்கிறோம். சரி, அடுத்து 17 8 to 9 நம்ம வாசிட்டோம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது, உலகத்தோட்டம் முதல் ஜீவபுஸ்தத்தில் பேரிட்டு பூமியின் குடிகள் அப்படின்னு நம்ம இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீ கண்ட மிருகம் முன்ன இருந்தது அப்படின்னு இதை வச்சு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, தேவதூதன் அந்த பெண்ணின் அர்த்தத்தையும் அந்த மிருகத்தையும் விளக்குறார். தேவதூதன் அந்த பெண்ணின் அதோடைய அர்த்த மீனிங் என்ன, அந்த மிருகத்தை குறித்து விளக்குறார். என்ன அப்படின்னா, அந்த மிருகம் சாத்தானின் வீடு. அந்த மிருகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மிருகம் இருக்கக்கூடிய இடம் வந்து சாத்தானின் வீடு. ஆல்ரெடி நம்ம 11:7 நம்ம வாசிச்சிருக்கிறோம். அந்த வீட்டில இருந்து படுகொலி, அதுல இருந்து என்ன வரும்னா அசுத்தாவிகள் வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருகம் சாத்தானின் வீடு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரு வருவாங்க அப்படின்னா அசுத்தாவிகள், டீமன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க வருவாங்க என்பதை குறித்து நம்ம அதுல இருந்து வாசிக்கிறோம். இது எதை குறிக்க அப்படின்னா, இந்த இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்குது. இது உலக ஆட்சியாளருக்கு பின்னால் சாத்தானின் வல்லமை இருக்கும். அடிக்கடி சொல்ல, இன்னைக்கு உலக நாடுகள் உள்ள தலைவர்கள்லாம் இணைச்சு அந்த இணைப்புக்கு அந்த உலக ஆட்சியாளருக்கு பின்னாடி யாரு இருப்பா அப்படின்னா சாத்தானின் வல்லமை இருக்கும், சாத்தானின் கிரியை இருக்கும். சாத்தான் அவங்கள வச்சு என்ன ஒரு கைப்பொம்மை போல அவங்கள வந்து இயக்கிறதுக்கு ஒரு காரியத்தை அவர் செய்வான். தான் வாசிக்கிறோம். மேலும் சாத்தான் உலக ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துவான். உலகத்துல இருக்க அத்தனை கவர்மெண்ட், அரசு கவர்மெண்ட், அந்த உலக ஆட்சியாளர்கள், அந்த அதிபதிகள், அவங்க எல்லாம் என்ன செய்வான், யாரு கட்டுப்படுத்துவா அப்படின்னா அந்தி கிறிஸ்து வந்து கட்டுப்படுத்துவான். அதுக்கு வந்து எதை செட்டப் பண்றான் அப்படின்னா இந்த போலியான இந்த மத அமைப்பை வந்து அவன் உருவாக்குறான் என்பதை இந்த 17ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, எதிர்காலத்தில் மேலே வரும் என்பதை அந்த ஒரு வசனத்தை வாசிச்சோம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, ஆனா இப்பொழுது இல்லை அப்படின்னு வாசிக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலக ஆட்சியாளர்கள் சாம்ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் காட்சியளிக்கும். அதாவது நீ கண்ட மிருகம் முன்ன இருந்தது அப்படின்னா முன்னாடி இருந்துச்சு. அதாவது ரோம ராஜ்யத்தினுடைய அந்த பின்தொடர காரியம் முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. இப்பவும் ரோம ராஜ்யம் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இல்ல, செதறி கிடக்கு. அதுதான் அவர் சொல்ல, அந்த வசனத்துக்கான அர்த்தம் தான். முன்னே ரோம ராஜ்யம் அந்த இதை கொண்டு வந்துச்சு, இப்ப வந்து இல்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உலக ஆட்சியாளர்களின் சாம்ராஜ்யம், உலக முழுக்க ஒரு சாம்ராஜ்யம், ஒரு பேரரசு மாதிரி உருவாகும். அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதா காட்சியளிக்கும். அவங்க எல்லாம் ஒரு இதை உருவாக்கி சூப்பர் நேச்சுரல் பவர், உங்களுக்கு தெரியும், பிசாசு என்ன செய்வான், அந்த அவங்களை பயன்படுத்தி வானத்திலிருந்து தீயெல்லாம் கொண்டு வருவான். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த உலக ஆட்சியாளர்களுடைய சாம்ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இதெல்லாம் பார்த்து மக்கள் நினைச்சிருவாங்க, அப்படியே ஆச்சரியமா இருக்க இது என்ன அப்படின்னு அதை பின்பற்றி போவாங்க. அதான் அங்க வாசிக்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதா காட்சியளிக்கும். இதனால் உலக ஆட்சியாளர்களும் மிருகத்தையும் சாத்தானையும் வணங்குவார்கள். பாத்தீங்களா, அவன் பிசாசு இப்படி தந்திரம் பண்ணி நிறைய அந்த வானத்திலிருந்து அக்கினி இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் செய்து இதை பார்த்த உடனே உலக ஆட்சியாளர்கள், உலகை ஆளுகிற அதிபதிகள், இந்த எல்லா அந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து இந்த சாத்தானை என்ன செய்வாங்க, வணங்குவார்கள் என்று நம்ம அந்த அர்த்தத்தை நம்ம அதை பார்க்கிறோம். சரி, அந்த 9 to 11 வரை நம்ம அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த 7 ராஜாக்கள், இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அப்போ அந்த 5 பேர் யாரு அப்படிங்கிறது இருக்கு. எகிப்து அந்த அந்த ஒரு சார்ட் மாதிரி இருக்கு என்ன, எகிப்து, அசிரியா, பாபிலோன், அந்த மேடோ பெர்சியா, கிரீஸ், ரோமு, இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த 5 வந்து ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க, ரோம பேரரசு வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை குறித்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா சொல்றேன். இவர்களை புரிந்து கொள்ள ஞானம் உள்ள மனம் வேண்டும். இந்த 5 ராஜாக்கள், இந்த இவங்கெல்லாம் புரிஞ்சு கொள்வதற்கு ஞானம் உள்ள இதை அப்படின்னா, இதுல உள்ள காரியத்தை புரிஞ்சு கொள்வதற்கு சாதாரணமா யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்க சுருக்கமா சொல்லணும்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை அவளை எளிதா மற்ற நிருபம் மாதிரி புத்தகத்தை மாதிரி அவளை எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியாது. இதை புரிஞ்சு கொள்வதற்கு ஞானம் உள்ள இதயம், அதாவது ஆவிக்குரிய இன்சைட், ஆவிக்குரிய ஒரு சிந்தை இருந்தா தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சு முடியும். அடிக்க நான் சொல்லணும்னா, நீங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு முறை வாசிக்கிறனால புரிந்து கொள்ள முடியாது. திரும்ப திரும்ப 2 முறை வாசித்து அதை தியானிக்கும் பொழுதுதான் அதுல இருந்த உண்மையான சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இவைகளை புரிந்து கொள்ள ஞானமான வேண்டும், அதாவது ஆவிக்குரிய ஒரு சிந்தை உள்ளான இதயம் வேண்டும் அப்படிங்கிறார். சரி, தேவதூதன் யோவானுக்கு மிருகத்தின் தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் 7 தலைகளை தெரிவித்தார். என்ன யோவானு சொல்றாரு, அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் இருக்கு என்ன. அப்ப அந்த 7 தலைகள் வந்து 7 மலைகளை தெரிவித்தார்.
அப்ப இதை குறித்து ஒரு ஆள் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா, இதை விக்டோரியன் என்கிற ஒரு வேத ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, 7 மலைகள் நகரம் ரோம் என்று குறிப்பிடார்கள். இது என்ன உங்களுக்கு தெரியும், ரோம் அப்படின்னாலே 7 மலைகளை சுற்றி இருக்கிறதுனால அந்த ரோமை வந்து இன்றைக்கும் 7 மலைகளின் குன்று அப்படிம்பாங்க. ஒருவேளை இந்த மலையை வச்சு இத அவர் வந்து அவருடைய கருத்தை, அவருடைய வியூவை வந்து சொல்றார். அந்த விக்டோரியாங்கிற ஒரு மனிதர் 7 மலைகளின் நகரம் ரோம் என்று அவருடைய கருத்து. ஏன்னா அதை சுத்தி 7 மலைகள் இருக்கு. அப்போ ரோம்ல இருந்துதான் அந்த மத அமைப்பு உருவாகும். அந்த ரோம தான் அந்த மத போலியான மத அமைப்பு இருக்கும். அதான் சென்டர், அதுதான் அந்த இடம் அப்படின்னு, அதான் அதோடைய கேபிட்டல், அதான் அந்த தலைநகரம் அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து அவர் வந்து சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையான விளக்கம், அதுக்கான தெளிவான ஆதாரம் கிடையாது. 7 தலை என்பது 7 ராஜாக்களை குறிக்கும். உங்களுக்கு தெரியும், 7 தலை என்பது 7 ராஜாக்கள். அவங்க யாரும் அப்படின்னா 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். ஏற்கனவே சொன்னா இந்த 5 ராஜாக்கள் என்பது ஏற்கனவே ரோம பேரரசு 5 மன்னர்கள் விழுந்து போயிட்டார்கள். மறந்து ஜோம்லா, பெருசியா, கிரீக்கு, அந்த ஒரு சாட்டு மாதிரி காட்டினேன். அந்த 5 ராஜாக்கள் விழுந்தார்கள் என்பது அவங்க ரோம பேரரசு 5 மன்னர் ஏற்கனவே வந்து விழுந்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ரோம சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. கிரீஸ் வந்தது, நிறைய ராஜ்யம்லாம் அந்த உலகத்துல வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதே போல ரோம பேரரசும் ஒரு 5 பேர் ஏற்கனவே வந்தாங்க, அவங்க விழுந்து போயிட்டாங்க. அதுக்கான சாட்டை ஒரு படம் மாதிரி முன்னாடி காமிச்சிருந்தேன். அடுத்து ஒருவன் அப்போது இருந்தார். அப்ப யோவான் இருக்கையில ஒரு ஆள் இருந்தார், ஒரு ரோம அரசர் இருந்தார். அவர் யார் அப்படின்னா, அவர் தான் யோவானை துன்பப்படுத்திய டொமினியன் அரசர். இந்த ஒருவர் இருந்தார் நாங்க வாசிச்சோம்னா, அவர் யார் அப்படின்னா டொமினியன் அரசர். அவர் இருந்தார். மற்றொருவர் இன்னும் வரவில்லை. அப்ப யோவான் காலத்துக்கு பிறகு அந்த ராஜா யாருன்னு தெரியல. அதுதான் அங்க வாசிக்கிறோம். யோவான் காலத்துக்கு பின்பு ஒரு ஆள் வந்தாரு, அவர் யாரு தெரியல அப்படிங்கிறத அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீ கண்ட 10 கொம்பலும் 10 ராஜாக்கள், இது ஆல்ரெடி சொல்றேன். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. ஆனா இவங்க இன்னும் வரல. இவங்க எல்லாம் இப்ப ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மிருகத்தோடு கூட ஒரு மணி நேர அளவும் ராஜாக்களை கூட அதிகாரம் பெறுவார்கள். அப்போ உங்களை நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த 10 கொம்பு எதை குறிக்கிறதுனா 10 ராஜாக்கள். பின் நாட்கள்ல இவங்க இன்னும் வரல, இவங்க இன்னுமே தான் வருவாங்க. உபத்திரவ காலத்துல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இவங்களை தான் இன்னைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 உலக ஆட்சியாளர்கள், 10 நாட்டு தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த போலியான மத அமைப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அதை உருவாக்குறதுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இந்த 10 ராஜாக்கள் வந்து செய்வாங்க என்பதற்கான காரியத்தை சொல்லப்படுகிறது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இந்த 10 ராஜாக்களா சேர்ந்து ஒரே யோசனையா இருந்து அந்த தங்களுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பாங்க. இந்த 10 நாட்டு தலைவர்லாம் சேர்ந்து அந்த மிருகத்துக்கு, அந்த சாத்தானுக்கு, அந்தி கிறிஸ்துவோடைய வழி வருவதற்கு இந்த 10 தலைவர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க என்பதை குறித்து இந்த வசனம் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் என்பது இவர்கள் மத்திய கிழக்கில் எதிர்கால உலக ஆட்சியாளர் குறிக்கும். மத்திய கிழக்கு உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு எங்க இருக்குன்னு, எதிர்கால உலக ஆட்சியாளர்கள். இவங்கதான் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இனி ஒரு நாளுக்கு உலகம் முழுக்க ஒரே கவர்மெண்டா மாறும். அதுல இவங்க இந்த 10 பேர் வந்துருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அங்க மத அமைப்பு வந்து உருவாக்குவாங்க. அதான் எதிர்கால உலக ஆட்சியாளர்களை குறிக்கும் இந்த 10 ராஜாக்கள் என்பது. மேலும் உலக நாடுகளின் கூட்டணிகளை உருவாக்கும் தலைவராகும். உலகம் முழுக்கும் ஒரு கூட்டணி, இப்ப இருக்கிற சார்க் அமைப்பு மாதிரி பிரதமர் மோடி, ட்ரம்ப் எல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்குற மாதிரி அன்னைக்கு அந்தி கிறிஸ்து வருகைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க. என்ன உருவாக்குவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பொதுவான மதத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு உருவாக்குவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் வரக்கூடிய ஒரு காரியம். இந்த 10 ராஜாக்கள் தங்கள் அதிகாரத்தை ஒன்றிணைத்து மிருகத்தை ஆதரிப்பார்கள். இந்த 10 ராஜாக்களும், இந்த 10 நாட்டு தலைவர்களும், இந்த 10 நாடு அரசு கவர்மெண்டும் அதிகாரத்தை ஒன்றிணைத்து மிருகத்துக்கு ஆதரிப்பாங்க. அந்த மிருகங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த ரோம பேரரசு உருவாகுவதற்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஆதரிப்பார்கள். மேலும் இந்த 10 ராஜாக்கள் இஸ்ரவேலும் உடன்படிக்கை செய்வாங்க. இந்த 10 ராஜாக்கள் இஸ்ரவேலும் போய் என்ன செய்வாங்க, உடன்படிக்கை பண்ணும். அவங்களோட போய் லிங்க் வச்சுக்குவாங்க. இப்ப அவங்களும் நம்பிடுவாங்க, இதை இவங்க உண்மையா நம்ம ஒரு மதத்தை உருவாக்குறாங்க நம்ம அப்படின்னு அவங்களும் நம்பி இவங்களோட என்ன செய்வாங்க, ஒரு உடன்படிக்கையை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் உடன்படிக்கை முடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். இந்த 10 ராஜாக்கள் கிறிஸ்துவின் வருகையில அவருக்கு எதிராக போரிடுவார்கள். இந்த பிசாசு, இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வா, அந்த 10 நாட்டு தலைவர்கள் அவங்களுடைய ராணுவத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது அவங்க நாட்டு மிலிட்டரி படையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எதிராக என்ன செய்வாங்க, ஒரு யுத்தத்துக்கு புறப்பட்டு வருவார்கள். ஆனா யுத்தத்துல அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். இது வந்து நம்ம 19-16 வெளிப்படுத்தல என்ன செய்யறோம், நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 17-15 வாசித்தோம். இந்த பெண் அமர்ந்திருக்கும் தண்ணீர் எதை குறிக்க அப்படின்னா ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், அனைத்து நாடுகள். அப்ப அந்த தண்ணீர் எதை குறிக்கினா அந்த நாட்டுல உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள், தேசங்கள், மொழிகள் அனைத்தும்
நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கிறிஸ்தவ உலக மத அமைப்பு. பாத்தீங்களா, ஒருவேளை அது ரோமனா இருக்கணும், ரோமன் கத்தோலிக்க சபைன்னு தெரியும், அது ஒருவேளை போலியான மதமா இருக்கலாம். இன்னைக்கு கூட ரோம்ல இருக்கு, அதோடைய போப்பு தான் அதனுடைய தலைவரா இருக்கிறார். அது மாதிரி அந்த நாட்கள்ல இயேசு அந்தி கிறிஸ்துவோடைய வருகைக்கு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ உலக மத அமைப்பு, அது உண்மையான மதம் கிடையாது. உண்மையான ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மதம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உண்மையான சபை எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்துதல நான் 3ஆம் அதிகாரத்தோட சபை, உண்மையான சபை முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து வருகையிலே அங்கே அவர் பரலோகத்துல இருப்பாங்க. இதுக்கு 4ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறது எல்லாமே உலகத்துல இருக்கிற அத்தனை மதங்களும் போலியான ஒரு மத அமைப்பா தான் இருக்கும். அதுதான் இந்த கிறிஸ்துவ உலக மத அமைப்பா இருக்கும். வேற மதம் தான், ஆனா உண்மையா இருக்கிறதெல்லாம் அது வேற உலக சிலை வணக்கம் எல்லாமே அதுல இருக்கிறதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அதுல எல்லா நாட்டு மொழி தேசம் எல்லாமே அதுல கலந்துருப்பாங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட அந்த 10 கொம்புகளானவர்கள் வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெடுத்து போட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த மிருகமே கடைசியில அந்த வேசினா உங்களுக்கு தெரியும், அது ஒரு மதம். அந்த மிருகமே கடைசியில் நினைச்சியா அந்த வேசியை அடிச்சு கொன்றும். அதாவது சாத்தான் கடைசியில எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்திட்டு ஒரு மத அமைப்புல இருந்து தன்னை பயன்படுத்திட்டு கடைசியில் அந்த மதத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரை என்ன செஞ்சிடும், அவன் அழிக்கக்கூடியதான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுல இருந்து என்ன செய்வான், நான் தான் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், அதுக்கான காரியத்தை அவங்க வேலையை செய்வான். 17 வெளிப்படுத்த 17 16 இருந்து 18 வரை இந்த அதிகாரம் பெண்ணின் வியத்துவ அழிவோடு முடிகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 17ஆம் அதிகாரம் அவ எப்படி அழிகிறா, அவங்க எப்படி அந்த அந்தி கிறிஸ்து அழிக்கிறாங்கிற அந்த வியத்துவ அழிவோடு கூட முடிகிறது. மிருகம், அந்த மிருகம் எதை குறைக்கு, உலக அதிபதி அந்தி கிறிஸ்து. அந்த மிருகம் தான் என்ன செய்வான், உலக அதிபதி அந்தி கிறிஸ்து. 10 கொம்பு 10 ராஜாக்கள் அந்த வேசியை வெறுத்து அவளை நாசமாக்குவார்கள். அப்போ இதற்கா வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பின் நாட்களில் நடக்கும். இந்த உலகத்துக்கு ஒரு அந்தி கிறிஸ்து வருவான், இந்த உலக ஒரு மதத்தை உருவாக்குவான். அவன் என்ன உலகம் முழுக்க தன் கட்டுப்பாட்டுல வைப்பான். அவனை வணங்கினாதான் இந்த உலகமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காரியங்களை இந்த மதத்தை அவன் பயன்படுத்துகிறான். அந்த வேசியை வெறுத்து அவன், அதாவது உண்டாக்கி எல்லாம் செட் பண்ணிட்டு யார் அந்த வேசி அந்த மதத்தில் உள்ளவங்களே என்ன செஞ்சிருவான், அவன் அழிச்சிருவான். அதைத்தான் எங்க பாக்குறோம். 7 ஆண்டுகள் நடுப்பகுதியில் 3 ஆண்டு முடிஞ்ச உடனே அந்த நடுப்பகுதியில மிருகம் உலக சர்வதிகாரியா பதவிக்கும். இந்த மதத்தெல்லாம் உருவாக்கிட்டு அந்த இயேசு கிறிஸ்து வருகைக்கு அந்த முன்னாடி என்ன செஞ்சிருவான், நான் இவன் சர்வதிகாரியா அந்த எல்லாம் என்ன செஞ்சிருவான், பதவி ஏற்றோம், நான் தான் அந்தி கிறிஸ்து, நான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இவன் வந்துருவான். எல்லாரும் என்ன வணங்கணும் அப்படின்னு அது வரைக்கும் சைலண்டா என்ன செய்வாங்க. இன்னைக்கு கூட தெரியும், நிறைய நாடு மக்கள்லாம் சமாதானங்கிற பேர்ல ஒண்ணு இணைக்கிற போல அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா இணைச்சு கடைசியில அவங்களெல்லாம் அழிச்சிட்டு அந்த 3 ஆண்டு முடிஞ்ச பகுதியில உலக சர்வதிகாரியா இவன் பதவி ஏற்று உலகம் முழுக்க கண்ட்ரோல்ல ஆட்டி படைக்க அவன் தொடங்கிடுவான். அதை தானியேல் 9:27 நம்ம வாசிக்கிறோம். மத்திய கிழக்கில் ஆட்சியாளர் உலக அரசியலில் அதிகாரத்தை ஏற்போம். ஆனா மத்திய கிழக்கில் உலக அரசியலில் அதிகாரத்தை அவன் ஏற்று அவன் தேவனின் இடத்தை எடுத்துக்கொள்வான். என்ன செய்வான், மதங்கிற பேர்ல கடைசியில் என்ன செய்வான், நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி தேவனின் இடத்தை, அந்த மதத்தை உருவாக்கி தேவனின் இடத்தை அவன் எடுத்துக்கொள்வான். மேலும் அவனை அனைவரும் வணங்க வேண்டும். அவன் அந்த போலியான மதத்தில் உருவாக்கி என்ன வணங்கணும், அல்லாத நான் என்ன செய்வேன், நாங்க அந்த 666 கரிச்சிருக்கணும், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் கொன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்டளையை போட்டு உலகம் முழுக்கும் அது நடக்கும். அதை தானியேலும் 11 சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம வெளிப்படுத்தல, நம்ம அதை வாசிச்சிருக்கிறோம். அடுத்து தேவன் தீய தலைவர்களை தேவன் நியாயத்தீர்ப்பார். இந்த மதம் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அதுக்கு ஆதரிச்சாங்களோ அவங்களெல்லாம் தேவன் என்ன செய்வாரு, நியாய தீர்ப்பு கொண்டு வருவார் என்று அந்த கடைசியில் நம்ம வாசித்தோம். தேவனின் வார்த்தை நிறைவேறுவரும் மிருகத்தின் ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் தேவன் இப்படி எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு இந்த அதிகாரத்தை, இந்த வேத வசனம் நிறைவேறுவதற்கு ஆட்சி அதிகாரத்தை தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டுடைய வருகை வரைக்கும் இதெல்லாம் நடக்கணும், இந்த அந்தி கிறிஸ்து உலகம் முழுக்க ஆளணும் என்பதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அந்த அதிகாரத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு தேவன் அதை அனுமதித்தார், அது வழங்கியிருக்கிறார் என்பதை அந்த கடைசியில நம்ம வாசிச்சோம். நீ பார்த்த பெண் பூமியின் ராஜாக்கள் ஒரு பெரிய நகரம். உங்களுக்கு தெரியும், இந்த பாபிலோனியங்கிறது பின்னாட்களில் ஒரு மத அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ரோம ஒரு தலைமையிடமாக மாறும். ஏன்னா பழைய ஏற்பாடுல எப்படி பாபிலோன் சிலை வணக்கத்துக்கு ஒரு மத அமைப்பா இருந்ததோ அதே போல அந்தி கிறிஸ்துடைய வருகையிலே இந்த பாபிலோன்ங்கிற அந்த வேசி அந்த மத வேர்ல்டு ரிலிஜியஸ் சென்டர் ஒரு நகரமா இருக்கும் என்பதை தான் அதை சொல்லி கடைசியில் நினைச்சாரு, அதை முடிக்கிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல எங்க பெண் ஒரு நகரமாக
குறிப்பிடுது. அந்த நகரம் என்னன்னா உலகம் முழுக்கும் சமயத்தை ஒரு போலியான மத அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத அந்த வேசி வந்து இந்த மதியாரத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப இதுல இருந்து ஒரு நான் எப்பவுமே ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து முடிஞ்ச உடனே இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா முடிஞ்ச உடனே கேளுங்க, இல்லைன்னா போன் மூலமா கேளுங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷங்கிறது அவ்வளவு எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பகுதி எழுது. இதை ரொம்ப நேரம் இருந்து படிச்சு கிரகித்து தான் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இதை அனுப்பிடுவோம். இதுல ஏதாவது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கூட நீங்க கேட்டா நான் அதுக்கு வந்து என்ன செய்வேன், உங்களுக்கு பதில் கொடுப்பேன். தெரியாதுன்னா நான் அதை படிச்சு கூட உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா அதனால எல்லாம் நிச்சயமா எல்லாம் கிளியரா இருக்கு, குழப்பம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தேவன் நமக்கு எல்லாமே தீவிரமாக இதுல எல்லாம் வெளிப்படுத்தி விட்டார். சரி, இப்ப இதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து, ஏன்னா நான் பொதுவா ஒரு பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி, ஏன்னா ஒரே பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு போனா சில பேருக்கு போரிங் ஆயிடும். இது உங்களுக்கு சிலருக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப இது சம்பந்தமா ரேட் பண்ணி ஒரு மெசேஜ் கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். அது என்ன அப்படின்னா, சரி, அப்போ அந்த என்ன வார்த்தை இதை குறித்து நான் இந்த வசனத்தை வைத்து ஒரு தலைப்புல ஒரு மெசேஜ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அங்க வாசித்தோம், பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் கொடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருக்கிற அந்த மத அமைப்புல, அந்த மத அமைப்புக்கு உலக தலைவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு வேசித்தனமான ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்படிங்கிற குறித்து, இந்த வேசித்தனம், இந்த விபச்சாரத்தை குறித்து ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, விபச்சாரம் என்ன அடல்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குறித்து இன்னைக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கிறிஸ்துவத்துல இன்னைக்கு விபச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவத்துல என்ன இருக்கு, விபச்சாரம் இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய செய்தி எல்லாம் பார்த்துருப்போம், பாஸ்டரே விபச்சாரத்துல பிடிபட்டார் அப்படின்னு. அப்ப இந்த விபச்சாரத்தை குறித்து, அந்த வேசித்தனம் எப்படி அந்த நாட்கள, அந்த அந்திகிறிஸ்து நாட்கள விபச்சாரம் காணப்பட்டதோ, இந்த நாட்களே விபச்சாரம் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குற இடங்கள்ல விபச்சாரத்தை குறித்து, ஏன்னா இதை குறித்து இன்னைக்கு சபையில யாரும் போதிக்கிறது கிடையாது. இதையும் கண்டு இந்த இதுக்குன்னு ஒரு தலைப்படுத்து போதிச்சா அது ஒரு தனியா போதும், இதை குறித்து யாரும் கேட்டு கிடையாது. அப்ப இந்த விபச்சாரத்தை குறித்து ஒரு நாலேஜ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பைபிள் ஸ்டடியை இதையும் ஒரு பார்ட்டாக அதோடு சேர்ந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும், வேசித்தனத்துக்கும் உபச்சாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. உபச்சாரம்னா என்னது, விபச்சாரம்னா திருமணம் மாணவங்க செய்யறது அப்படின்றத அப்படின்றது. விபச்சாரத்துனா திருமண மாணவர்கள் செய்வது விபச்சாரம். வேசித்தனம்னா என்னது, திருமணத்துக்கு முன்பு செய்வது வேசித்தனம். ரெண்டுக்கும் பைபிள்ல வித்தியாசம், பேர் பர்னிகேஷன், அடல்டரின்னு அந்த வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க விபச்சாரத்தை குறித்து நம்ம பார்ப்போம். விபச்சாரம், அப்ப விபச்சாரத்தை குறித்து பார்க்கும்போது, விபச்சாரம் எங்கிருந்து உருவாகுது, விபச்சாரம் இதயத்திலிருந்து வருகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு கிறிஸ்துவ சபையில கூட நிறைய விபச்சாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த விபச்சாரம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா இதயத்திலிருந்து வருகிறது. இங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எப்படி எனில் இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும். அப்போ அந்த விபச்சாரக்கூடிய அந்த திங்கிங், அந்த மைண்ட் எங்க இருந்து உருவாகும் அப்படின்னா ஹார்ட். அப்ப மத்தியில உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணை இச்சையோடு பாக்குற அப்படிங்கிறது அது எங்க உருவாகுது அப்படின்னா உள்ளத்திலே, இதயத்திலே உருவாகுது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ விபச்சாரம் இதயத்திலிருந்து வருகிறது என்பதை ஒரு புரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது, விபச்சார செய்வர்களை பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவரோட என்ன நினைக்காங்க, விபச்சாரத்தோடு சேர்ந்து சபையில வாழ்க்கையில வாழ்றவங்க இருக்கிறாங்க. நிச்சயமாக வேதம் அதை குறித்து எச்சரிக்கிறது. விபச்சாரம் செய்யறவங்க பரலோகம் செல்ல மாட்டார்கள். எங்க சொல்லுகிறது, திருடரும் பொருளாசைக்காரன் மேல சொல்றாரும் விபச்சாரக்காரரும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப இந்த விபச்சாரக்காரங்க மேல இருந்து வாய்ச்சிங்கன்னா அதனுடைய வசனத்திலே விட இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சோதனை யாரு, விபச்சாரக்காரரும். அப்போ விபச்சாரக்காரர்கள் வந்து பரலோகத்துக்கு சுதந்திரிக்க மாட்டார்கள், பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். தொடர்ந்து விபச்சாரத்திலே வாழ்றவர்கள் ஒருவேளை அதை மனம் திரும்பி வாழுனா தேவன் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். கண்டினியூஸா ஒரு மனுஷன் விபச்சாரத்திலே வாழ்ந்து அதை வாழ்வானால் அவன் என்ன செய்ய முடியாது, விபச்சாரம் செய்வர்கள் பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள். விபச்சாரம் செய்வரை தேவன் நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. தேவன் இந்த விபச்சாரத்தை தடுக்கிறது தான் என்னத்தை வச்சிருக்கிறாரு,
திருமணத்தை வச்சிருக்கிறார். திருமண ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா இந்த விபச்சாரமாகி இந்த பாவத்திலே மனுஷன் விழுந்து போடக்கூடாதுன்றதுக்காக தான் தேவன் திருமணத்தை ஏற்படுத்தார். அப்போ விவாகம் யாவருக்கு கனமுள்ளதாயும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாத இருப்பதாக வேசி கல்லறி விபச்சாரக்காரன் தேவன் நியாயந்திருப்பார். அப்போ விபச்சாரம் செய்வரை தேவன் என்ன செய்வாரு? ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார், தேவன் நியாயந்திருப்பார்ன்றத அங்க நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்து விபச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது விபச்சாரம் தவிர்க்கப்படணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள். அந்த விபச்சார காரியங்கள்ல இருந்து இதயத்தை வந்து காத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய பாவத்துல விழுந்து போவதுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விபச்சாரம். இன்னைக்கு நீங்க பத்திரிகையில பாக்கல செய்திக்கு பாத்தீங்கன்னா அதுல எப்படியாவது இந்த விபச்சார சம்பந்தமாக ஒரு செய்தி இருக்கும். ஏன்னா நிறைய கள்ளக்காதல், எனக்கு தெரிஞ்ச நிறைய எங்களை சுற்றியே நம்ம காரியங்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். எனக்கு பக்கத்துல இருக்க எங்க தெரு வீட்டில ஒரு குடும்பம் சிதைஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த வேற ஒரு மனைவியோடு அவன் தவறான அந்த உறவு வச்சுக்கிறதுனால அதை என்ன செய்ய, குடும்பம் சிதைஞ்சு போய் அவன் வீட்டுக்கார் கணவர் இறந்து எத்தனையோ செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இதனால நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. அப்போ வேதவசனம் எச்சரிக்கிறது, எல்லா காவலோடும் இதயத்தை நீ காத்துக்கொள்ளும். இதயத்துக்கு வந்து மாதிரி கூட்டு மாதிரி போட்டுக்கோ. அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிகளுக்கும் இந்த மாதிரி சோதனைகள்லாம் வரும். அப்போ எல்லா காவலோடும் இதயத்தை வந்து கூட்டி வச்சுக்கோ, அதை வந்து கரெக்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது வேதவசனம் நமக்கு எச்சரிக்கிறது. விபச்சாரம் கண்ணியையும் துன்பத்தையும் வழிவிக்கும். எவன் ஒரு விபச்சாரம் செய்யறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் என்ன அப்படின்னா என்னது? கண்ணி. கண்ணினா தெரியும், அங்க ஒரு படம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எலிக்கு வைக்கிற கண்ணி மாதிரி அந்த விபச்சாரம் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணியை கொடுக்கும். அதுலயே மாட்டிக்கிறாங்க. இதுல மாட்டி நிறைய பேர் இழந்தவனவங்க இருக்கிறாங்க. நிறைய பெரிய பணக்காரன் நல்ல புகழ் பெற்றவனா இருப்பான், ஒரே நாள் இந்த இதுல மாட்டி அவங்க வாழ்க்கையில புகழ் எல்லாமே இழந்தவனவங்க இருக்கிறாங்க. அப்ப விபச்சாரம் வந்து ஒரு கண்ணி. எப்படி ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு புறாவை பிடிக்கிறதுக்கு ஒரு கண்ணி வைக்கிறாங்களோ அதே போல இந்த விபச்சாரம் ஒரு கண்ணி. இதுல போய் சில பேர் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையில அதை மாட்டி இழந்து போகக்கூடாது. அடுத்து துன்பத்தை வழிவைக்கும். இந்த விபச்சாரத்துக்கு போனா நிறைய துன்பம் தான். அது நிறைய அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு போவாங்க. அவங்களுடைய வீடு பாதாளத்துக்கும் அது மரணத்துக்கும் கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்போ இந்த விபச்சாரத்தினாலே நிறைய துன்பம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு விபச்சாரம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விவோ வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய மனைவி என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க, இன்னும் என் வீட்டுக்காரன் எனக்கு அவரை பத்தி தெரியும், இன்னொரு பெண்ணோடு கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நல்ல சம்பளம், எல்லா வசதியும் இருக்கு. அந்த அம்மா நான் ஏதோ என் பிள்ளைகளுக்காக நான் வாழுது அப்படின்னு சொல்லுச்சு. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது என்கிட்ட சொல்லுது, நான் சொல்லுதேன் அப்படின்னு. ஆனா இப்படியே டபுள் வாழ்க்கை வாழ்றவங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க, சபையில இருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு இருக்கிறாங்க டபுள் வாழ்க்கைனா, அங்க ஒரு மனைவி இங்க ஒரு மனைவி. அப்போ இந்த விபச்சாரத்தினாலே நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கிறது. அப்போ துன்பத்தை வழிவகுக்கும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விபச்சாரம். தாவீது விபச்சார சுடரை ஊட்டினார். உங்களுக்கு தெரியும் தாவீது என்ன செஞ்சாரு? அந்த விபச்சாரமான அந்த திங்கிங்க, அந்த மைண்ட், அந்த எண்ணங்களை அப்படியே சுடர் விட்டு பிள்ளை மாதிரி எரிய விட்டார். அதான் எங்க வாசிக்கிறோம், ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவி தன் படுக்கையில் எழுந்து அரண்மனை உப்பரிகள் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து தன்னுடைய சுடரை வச்சிட்டார். அப்ப இதனால என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பச்சை பாலைக்கிற பெண்ணை பாக்குறாரு, அதனால என்ன செய்யற விபச்சாரம் பண்றாரு, ஒரு கொலையும் செய்யறாரு. இதெல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும். அப்போ எப்பவுமே இந்த விபச்சாரமான சுடரை ஊட்டிடக்கூடாது. ஊட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமா அங்க போய் செஞ்சிடும். அதனால இதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தாவீது தனது பாவங்களை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு மனசோர்வு அடைந்தார். அவருடைய மனசு அங்க வாசிக்கும், என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறார். இந்த விபச்சாரம் செஞ்சதுனால மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்க, விபச்சாரங்கிற பாவம் மனசை வந்து என்ன செஞ்சிடும், அங்க அது ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் அங்க எலும்பு எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறார். பாருங்களா, இரவு மகளும் உங்களுடைய கை அப்படியே பாரமா இருந்துச்சு, எனக்கு அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விபச்சாரம் என்ன செய்யும்னா ஒரு மனச்சோர்வு, ஒரு குற்ற மனச்சாட்சியை வந்து உண்டாகும் என்பதை நம்ம இங்கே குறித்து தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். தாவீதுடைய விபச்சாரம் ஒப்புக்கொண்ட பின் தேவன் அவரை கிருபையுடன் மன்னித்தார். தன்னுடைய விபச்சாரத்தை ஒப்புக்கொண்ட உடனே தேவனை வந்து அவர் மன்னிச்சார். உங்களுக்கு தெரியும் சங்கீதம் 51 அதை அவர் அந்த பாவ அறிக்கை, சங்கீதம் 54 உங்களுக்கு கேட்டு தாவீதுடைய பாவ அறிக்கை ஜெபம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சார், அதுல இருந்து மீண்டு வருகிறார். அதுக்கப்புறம் அவர் எதையுமே அந்த மாதிரி காரியத்தை செய்யல அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அவர் கிருபையுடன் தேவன் அவர் மன்னித்தார் என்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் விபச்சார பாவத்தை மன்னித்து அதுல இருந்து விடுவிக்கிறார். இந்த விபச்சார பாவத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவனால தான் முடியும். அந்த பாவத்துல இருந்து மனிதர்கள் வெளியே வர முடியும். முடியாத ஒரு பாவம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த விபச்சார பாவத்தை அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து விட்டு அவருடைய போகும் பொழுது அதுல இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா சிலர் இப்படிப்பட்டவங்களா இருந்தீர்கள்,
ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். ஏன்னா எத்தனையோ விபச்சாரக்காரெல்லாம் மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவருக்காக நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழ்றத இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம், நம்ம பார்க்கிறோம். விபச்சார பாவத்துக்கு தீர்வு ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை தேவை. ஆவிக்குரிய, ஏன்னா இந்த விபச்சார பாவத்துல இருந்து விழணும், அதுல இருந்து தீர்வு வரணும் அப்படின்னா ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை, அந்த அந்த உள்ளத்தை, அந்த இதயத்தை வந்து கொஞ்சம் சர்ஜன் பண்ணணும். அது ஆவிக்குரிய அறுவை செஞ்சா தான் அது சரி செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. அதான் அங்க வாசிக்கிறோம். உன் வலதுகன் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு அப்படின்னா, உன் கண்ணு உண்டாச்சுன்னா பிடுங்கி போடு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அது என்னன்னா உள்ளத்துல இருக்கிற, இதயத்துல இருக்கிற அந்த பாவமான காரியத்தை தூக்கி எரிஞ்சு போடும் அப்படிங்கிறதா. ஏன்னா இதை வந்து வசனத்தை சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணை பிடிங்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லல. உள்ளத்துல இருக்கிறதா, உள்ளத்துல இருக்கிற கண்ணுல இருந்து அந்த பாவமான காரியங்களை அதை பிடுங்கி எரிந்து போடு, அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது. சரி, கவர்ச்சியான பெண்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிகளுக்கும் சோதனைகள் வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசி உங்களுக்கு ஏற்கனவே வேதத்தில் நிறைய அதுக்கான காரியங்களும் ஆதாரம் இருக்கு. என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, உன் கண் என் வழிகளை நோக்குவதாக, வேசி ஆழமான படுகொலி, பரஸ்பரி இடுக்கமான கிணறு. அப்போ ஏன்னா பார்த்தா அழகாத்தான் இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி கண்ணாடியில் யார் இருக்கா, உங்க வாழ்க்கை அழிக்கக்கூடிய ஒரு பேயா கூட இருக்கலாம், பிசாசா கூட இருக்கலாம். அதனால கவர்ச்சியான பெண்களோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவனா யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு தான் நினைச்சுதான் எப்படியாவது இவனை அழிக்கணும் தான் நினைப்பாங்க. அதனால கவர்ச்சியான பெண்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். சரி, திருட்டு தண்ணீர் தித்திக்கும். ஆனா நம்ம தெரியும் நேரத்துல அதெல்லாம் இருக்கு. திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் குசிக்கு இன்பமா இருக்கு என்று சொல்லி கூப்பிடுவாள். ஆனா அப்படி போனா அந்த திருட்டு தண்ணி கடைசி நேரத்தை உண்டாகும், மறித்து தான் கடைசியில நிச்சயம் மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா இன்னைக்கும் சொல்லுவாங்க திருட்டு தண்ணி நல்லா இருக்கு, சொந்த மரத்துல மாங்காய் மரம் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க, நல்லா இருக்குன்னு திருட்டு மரம் சாப்பிடுவாங்க. அப்போ திருட்டு தண்ணி தித்திக்கும், ஆனா அதுக்கு என்ன உண்டு, அதுக்கு பின்னாடி ஒரு விளைவு உண்டு, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு என்பதை மறந்து போக கூடாது. அப்போ இதை குறித்தும் இது விபச்சாரத்தை குறித்து எச்சரிக்கிற ஒரு வசனம். 7வது கட்டளையை கடைபிடிக்கணும். 7வது கட்டளை என்ன சொல்லுகிறது? 10 கட்டளையில விபச்சாரம் செய்யாதிருப்பாராக. விபச்சாரம் ஒரு பாவம், தேவன் வெறுக்கிற ஒரு பாவம். விபச்சார பாவத்தை குறித்து அங்கே 10 கட்டளையில ஒண்ணு யாத்திராகமத்துல நம்ம 20:14 நம்ம வாசிக்கிறோம். விவாகரத்து செய்யப்பட்ட ஒருவரை மணக்கும் எவரும் விபச்சாரம் செய்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா விவாகரத்து, ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது டைவர்ஸ் விவாகரத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் நடக்கிறது. விவாகரத்து செய்யப்பட்ட ஒருவரை மணக்கும் எவரும் விபச்சாரம் செய்கிறார். சில நேரங்களில் போன 2 மாசத்துக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஒரு சகோதரன் கொண்டு விட்டார். அந்த சகோதரர் ரொம்ப ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைங்கண்ணே அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டார். எனக்கு அது தெரியாது. நாங்களும் போய் பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆளு, அந்த பக்கத்துல இருந்த ஒரு ஆள் சொல்றாரு, இவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு வேற ஒரு பையனோட வாழ்ந்து இப்போ டைவர்ஸ் பண்ணி வீட்டுல இருக்காங்க, அந்த பொண்ணை போய் கேட்டிருக்கல அப்படின்னாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், என்கிட்ட வந்து திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சபையில் உள்ள ஒரு பையன் கேட்கான். அப்ப இது யாருக்கு தர்ம சங்கடம்? எங்களை மாதிரி ஆளுகள். அப்ப இந்த வசனத்தெல்லாம் படிச்சானா என்னன்னு தெரியல, நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப இப்படியும் அநேக மக்கள் இருக்கிறாங்க. வேற ஒரு டைவர்ஸ் ஆகி வேற ஒரு பெண்ணை போய் கல்யாணம் முடிச்சு இப்படி எல்லாம் மக்கள் இன்றைக்கு சபையில அந்த வசனத்தை அறிஞ்சு கேட்கணும் எனக்கு தெரியல. விவாகரத்து செய்யப்பட்ட ஒருவரை, ஏன்னா கணவன் இருக்கும் பொழுது விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு கணவரை விபச்சாரம் செய்யற யாவரும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அது விபச்சாரம் என்று வேதவசனம் சொல்லுகிறத உங்களுக்கு தெரியும். சரி, கடைசியாக விபச்சார காரணமின்றி மறுமணம் செய்வதும் என்ன விபச்சார காரணமின்றி, ஏன்னா ஒரு வேதவசனம் சொல்லுகிறது விபச்சாரமின்றி வேசித்தனம் இன்றி ஒரு பெண்ணை தள்ளி விடக்கூடாது. அப்படி தள்ளி விட்டுட்டு என்ன செய்ய அதை செஞ்சா அந்த காரியத்தையும் நம்ம பாக்குறோம். இதற்குடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். சரி, கடைசியாக இதான் முடிஞ்சிருது. போர்த்திபாரின் மனைவி விபச்சாரம் செய்ய தூண்டப்படும் பொழுது யோசேப்பு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய மறுத்தார். உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவரு என்னென்னலாம் சொன்னார், அந்த பாவத்துக்கு நோ சொன்னார், சம்மதிக்க மாட்டா அப்படின்னு சொன்னார். அதுல ஒரு பெரிய ஒரு தியாலஜியே இருக்கல. இவர் கூப்பிடுறாங்க, நோ எடுத்த இந்த மாதிரி பாவத்துக்கு முதல்ல வந்த உடனே நோங்கிற அந்த வார்த்தை சொன்னார். அடுத்து சம்மதிக்கல, அதுக்கு இடம் கொடுக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா விரோதமாக மறுத்தார். அதுல இருந்து எஸ்கேப்பா ஓடினார், ரன் பண்ணார். பொதுவா உங்களுக்கு தெரியும், நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி விபச்சார பாவத்துக்கு என்ன செய்யணும், அந்த இடத்தை விட்டு ஓடி போனோம் அப்படின்னு நம்ம பொருந்தியர்ல சொல்லப்பட்டது. வேசித்தனமான பாவங்களுக்கு நீங்க அந்த இடத்த விட்டு ஓடி போங்க அப்படிங்கிறார். அதைத்தான் இங்க யோசேப்பு செய்தார். அப்போ இவருக்கு ஒரு சோதனை வந்தது, ஆனாலும் அவர் நினைச்சார், என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்யும் அப்படின்னு சொல்லி
அவர் என்ன செஞ்சாரு, அதை மறுத்தார் என்பதை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால இந்த இதை குறித்தும் இன்னைக்கு சபைகள்ல இந்த விபச்சாரத்தை குறித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என்ன செய்யறேன், இந்த இதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அதனால நாம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உத்தமமும் உண்மையுமாய் தேவனை சேவிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நம்ம துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி ஆமாண்டவரே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் சிந்தித்தோம். ஆமாண்டவரே, அந்திகிறிஸ்துடைய ஆட்சியிலே அவன் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு ஒரே மதமாக மாற்றி அதிலிருந்து அந்திகிறிஸ்துவன் வருவான் என்று இந்த 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அநேக வசனங்களை நாங்கள் சிந்திச்சாலும் நாங்கள் கற்றது குறையத்தான். ஆனாலும் உடைய சத்தியம் கடல் போன்றது. இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் அறிவிலே குறைவுள்ளவர்கள், நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள். தேவனாமே எங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இரண்டாவது கூட இந்த விபச்சாரத்தை குறித்து, பாவத்தை குறித்து இந்த பைபிள் ஸ்டடியில நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த விபச்சார பாவங்களிலிருந்து ஆண்டவரை விலைக்கு காத்து தேவனுக்கு உண்டாக பரிசுத்தமும் உண்மையுமாய் வாழ உதவி சேரணும். தொடர்ந்து இந்த மவுண்ட் சியோன் சபைக்காக நாங்கள் வருகிறோம். இங்கேயும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு சபையின் சாட்சியை உருவாக்கி இந்த இடத்துல இந்த சபையை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன், நமக்கு நடி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சபை குறித்து உங்களுடைய திட்டம், ஒரு தீர்மானம் இருக்கிறது. நீர் என்ன நோக்கில இந்த இடத்துல இந்த சபையை நீ ஸ்தாபித்தீரோ, அதை உருவாக்குனீரோ, அந்த திட்டம் நிறைவதற்கு இன்னும் அதிகமாய் உங்களுடைய கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த சபை ஆண்டவரே நடைபெறுகிற ஒவ்வொரு இடைப்பட்ட கூட்டங்கள், பைபிள் ஸ்டடி, வேதாராய்ச்சி கூட்டம், ஜெப கூட்டம், என்னென்ன கூட்டம்லாம் நடைபெறுகிறதோ அந்த கூட்டத்திலெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யணும். நாங்கள் எபிரேயர்ல வாசிக்கிறபடி சபை கூடி வருவதில் சிலர் விட்டு வருவது போல இந்த நாட்களிலே சபையில இடைப்பட்ட கூட்டங்களை கலந்து கொள்வது, அதை தவிர்ப்பது அரிதாய் காணப்பட்டு வருகிறது. அநேக இடங்களில் காணப்பட்டு வருகிறது. அதனாலே எங்கள் ஆவிக்குறிக்கிய வாழ்க்கைக்கு உணவாக அந்த இடைப்பட்ட கூட்டங்களை நாங்கள் கலந்து கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக உடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, திருமணத்துக்காக ஆயத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நாமே ஏற்ற துணையை நீர் கொண்டு வரும். தேவன் நாமே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அது தேவ சித்தத்தின்படி குடும்பமாய் அவர்கள் சேர்ந்து தேவனை மையப்படுத்த கர்த்தர் ஏற்ற துணையை ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாக, அதை காண்பிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே குழந்தை காரியங்களுக்காக கற்பத்தின் கனி சமூகத்தில் வருகிறோம். ஏற்ற நேரத்திலே ஒரு குழந்தை புத்திரத்தை கொடுத்து ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு வாழ உதவி செல்லும். எனக்கு ஒரு தேவன் ஒரு குழந்தையை தந்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செல்லும். ஆனா அது மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவரே இந்த பலகீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக, சுகீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக, பலவிதமான ரத்த அழுத்தம், சுகரு, பலவிதமான வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக வருகிறோம். கர்த்ததாமே நீர் அவளுக்கு பலத்தை தாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். தேவனாமே உடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான சரீரத்தை தந்து நீர் வழிநடத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிகளுக்கு படித்த படிப்புக்கு தக்கன நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் தாரும். தொடர்ந்து இந்த சபை இன்னும் அதிகமாக ஆண்டவரே விசேஷமாய் முழு குடும்பமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ ஒரு வீட்டார் ரட்சிக்கப்படான்னு சொல்லும்படி ஆண்டவரே முழு குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இந்த சபைக்கு வருவதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையை விட்டு பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் சபையினுடைய ஐக்கியத்திலே வந்து கலந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து இந்த சபை இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய உதவி செல்லும். புதிய ஆத்மாக்கள் வர உதவி செல்லும். சபையிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரத்தை, தாளந்துகளை சபைக்கு பயன்படுத்த உதவி செல்லும். யாவரும் ஒரே இதயத்தோடு, ஏக சிந்தையோடு, ஏக இதயத்தோடு ஆண்டவரே இந்த சபையில கலந்து கொண்டு யாவரும் ஒருமித்து தேவனை மையப்படுத்த இதயமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செல்லும். தொடர்ந்து அடியனுக்கு கூட இந்த நாளில் இங்க வந்து இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை ஆண்டவரே இதை கற்றுக் கொடுப்பதற்கு அடியனுக்கு கொடுத்த இந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளில விசேஷமா இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நினைவுறுவரும். பல பிரயாசங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே உடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாஞ்சியோடு வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள்லாம் உடைய பிரயாசத்தக்க பலனை நீர் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபை இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களே ஆசீர்வாதம், ஆவிக்குரிய காரியங்களை வளருவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் இறக்க மாறாட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் பொல்லாங்குகளுக்கும் நீர் விலக்கி காத்து கர்த்தர் இந்த பூமியுடைய வருது வரைக்கும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் நீர் இறக்க மாறாட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து காத்து வழி நடத்தும். இந்த ஜெப வார்த்தைகளை கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, மூலமே ஸ்நானத்தை சோத்திரி கத்திரி, ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமாம்.